मुरुगनुக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरूपिणां विगते सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैर्यङ्गैस्तुष्टुवादं सनोभिः वैशेवदेव हितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृक्षशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षयो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ओम शांति शांति शांति. நல்லா மெமரி பண்ணிட்டீங்க போல, வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாஸ்வத பிரம்ம உபனிஷத்தினுடைய 8வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இந்த பிரம்மாவானவர் தன்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய பாலகில்ய மானசிக புத்திரன் பாலகில்ய அல்லது அக்னி அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வர்றார். கேட்ட கேள்வி வேதாந்தம். தன்னை பிரம்மமாக உணர்ந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வில் தான் அவர் இந்த கருத்துக்களை சொல்லிகிட்டே வராங்க. மாம ரூபா ஸ்வேஸ் தேஜ சந்திரம் நட்சத்திரம் கிரகம் இது ஒரு அகண்ட அனுபூதி. மாம ரூபா எனது ரூபம் இருக்கு. ஸ்வேத ஸ்வே தேஜ அக்னி எனது வடிவம் அக்னி. சந்திரன் நட்சத்திரன் கிரகங்கள் நாம்சி எல்லாம் நானாக இருக்கிறேன். இது ஒரு உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, இப்போ எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு சிந்தனையில் பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்திருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற கருத்துக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். அப்போ ஏன் இவ்வளோ பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் நாம் இருக்கிறோங்கிற ஒரு ஃபீல். அதுதான் மறைமுகமான அறிவு. அவங்கக்குள்ளே நம்மளை மாதிரி தான் அவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறோம், இல்லை அவங்கள மாதிரி நம்ம இருக்கிறோன்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பிரம்ம ஞானத்தை பிரம்ம ரகசியத்தை நீங்கள் அறிய என்ன பண்ணுறீங்க? அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் முதல்ல நண்பர்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் உற்றார் உறவினருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஏன் நினைக்கிறீங்க? அது மாதிரி அங்கேயும் இதே ஆத்மா தான் இருக்குது. ஒரே ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதுனால, அவங்கவுங்க சாநித்தியத்தில் இருக்கிறதுனால, அவங்க உங்களோட பழகிறதுனால, உங்கள் பேச்சை அவங்க காது கொடுத்து கேட்பாங்கங்கிற நம்பிக்கையினால் நீங்கள் இந்த கருத்தை அவங்களோட என்ன பண்ணுறீங்க? ஷேர் பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ என்ன காரணம்னா, இந்த ஆத்மா, இது சின்ன லெவலில் சொல்கிறேன். இன்னும் தெளிவான அறிவு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மனநத்தில் அந்த அறிவு வந்துடும். அந்த அறிவு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தெளிவாக எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற விஷயம், எல்லாம் ஒன்று தாங்கிற அறிவு வரணும். முதல்ல வந்துடும் அந்த அறிவு வந்துடும். இப்போ நீங்கள் இதை ஒரு சின்ன விசாரம் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ நாம் சகசிராரத்துலேருந்து புருவமத்திக்கு கண்டத்துக்கு ஹிருதயத்துக்கு கீழே நாபிக்கு போய் சுவாதிஷ்டானம் போய் மூலாதாரத்தில் படுத்துன்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம், பேசியிருக்கோம் பல முறை. இப்படி தான் ஒரு உயிரினுடைய இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும். அதில் 5 கோஷம் சொன்னோம். அது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு. இப்போ எல்லாருடைய வாழ்க்கை தரமும் எங்கே இருக்குன்னா, அன்னமயத்துலேயும் பிராணமயத்துலேயும் மனோமயத்தில் 3 கோஷத்தில் தான் வாழ்க்கை நடத்துகிறான். விஞ்ஞானமய கோஷத்துக்கு அவன் வரலை. விஞ்ஞானமய கோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால்,
இப்போ நீங்கள் வந்து உங்கள் உயிர் வந்து நேற்று சொன்ன இல்லையா, இந்திரியங்களில் இருந்தால் அது ஜாகிரதத்தில் இருக்குது, நான் செய்கிறேன்னு நினைக்குது. அதே சித்தானது மனதில் இருந்தால், புத்தியில் இருந்தால், அகங்காரத்தில் இருந்தால் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுது. அதே சித்து உறக்கத்துக்கு போனால் நான் ஒன்றும் அறியவில்லை, நன்றாக தூங்கினேன்னு சொல்லுது. இந்த 3 நிலையை ஒரு மனுஷன் அன்றாடம் அனுபவிக்கிறான். இப்போ நான் வந்து விழிப்பு நிலையில் இருக்கேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்குல்ல, அதை விட நுட்பமானது, இந்திரியங்களை விட நுட்பமானது மனம், மனதை விட நுட்பமானது அறிவு, அதாவது புத்தி, புத்தியை விட நுட்பமானது அகங்காரம், அகங்காரத்தை விட நுட்பமானது சித்தம், சித்தத்தை விட நுட்பமானது பிராணன், பிராணனை விட நுட்பமானது சித்து, சித்தை விட நுட்பமானது சத்து. இது புரியுதா? இப்போ நீங்கள் ஜாகிரதத்தில் தான் பொழுதனைக்கும் வாழ்கிறீங்க. ஜாகிரதமும் சொப்பனமும் ஒன்றுன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? விழிப்பு நிலையும் கனவும் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லுது. அது எப்படி அதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, யூ ஹாவ் 100 எக்ஸ்பீரியன்ஸ் in vacant stage. You have 100 experiences in vacant stage. You have many experience that you see or do, that you experience is one. இதான் அங்கே கருத்து. 100 எக்ஸ்பீரியன்ஸை விழிப்பு நிலையில் அடைகிற, சிந்திக்கிற, ஆனால் அது ஒன்று தான். இப்போ 100 பிரச்சனை ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? விழிப்பு நிலையில் 100 பிரச்சனையை பார்க்குறீங்களா? 100 மனிதர்கள் சந்திக்கிறீங்களா? 100 ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100 10 1000 எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் ஒன்று தான் என்ன பண்ணுறீங்க, சாஸ்வதமாக நிலையாக அந்த நாள் முழுவதும் அந்த ஒன்று தான் இருக்கிறதுலே பெருசாக நீங்கள் பார்த்து செயல்படுறீங்க. அப்போ 100 எக்ஸ்பீரியன்ஸு ஒன்றில் நிற்கிது. அது எதுனா அது சித்து. இப்போ கனவு பண்ணுறீங்க, 10 கனவு பண்ணுறீங்களா, ஒரு கனவு பார்க்குறீங்களா? 10 கனவு பார்க்குறீங்களா, ஒரு கனவு பார்க்குறீங்களா? 2 3 கனவு பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். வருஷம்லாம் ஏதோ மாறி மாறி வருது, என்னென்னமோ நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு சீன் போடுது. ஆனால் நீங்கள் அனுபவிக்கிறது, கருத்தில் நிற்கிறது ஒன்று தான் நிற்கும், அது சித்து. இப்போ ஜாகிரத நிலையில் 100 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது வந்து ஒன்று தான். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், யூ ஹாவ் மெனி எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ see இஸ் ஒன். எங்கே? விழிப்பு நிலையில். யூ ஹாவ் மெனி எக்ஸ்பீரியன்ஸ் or many things that you see is one. 2 அனுபவம் ஆச்சா? இப்போ 100 ஆச்சு, இப்போ 1 ஆச்சு, ஜாகிரதத்துக்கும் சொப்பனத்துக்கும். அதே உறக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்லீப்பிங் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் ஒரு அனுபவமும் இல்லை, ஆனால் அங்கே ஒன்று இருக்குது. இருக்கா இல்லையா? நான் நல்லா தூங்கினேன்னு சொல்கிறது யார்? ஒன்றும் அறியலைன்னு சொல்கிறேன், அப்போ ஒன்று இருக்குது. இப்போது கனவில் நீ விழிச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே கனவு இல்லை, கனவு காண்டுருக்க. நீ விழிச்சிட்டேன்னா கனவு இல்லாமல் அந்த செகண்டு. அப்போ அந்த கனவுங்கிறத நீ பார்க்குற வரைக்கும் தான், அது நீ பார்க்குற வரைக்கும் தான் அந்த காட்சி. நீ கண்ணை திறந்துட்டா, கண்ணை விழிச்சுக்கிட்ட, இல்லை உன்னை தட்டி எழுப்பிட்டாங்க, இல்லை நீயா விழிச்சுக்கிட்டேன்னா அந்த கனவு இல்லை. அப்படி தானே? அங்கே கனவு, நீ விழிச்சுக்கிட்டா கனவு இல்லை. அதே மாதிரி நீ ஜாகிரதத்துலேயும் விழிச்சுக்கிட்டா இந்த ஜகத்து இல்லை. இது பேசியிருக்கோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அழ மாட்டீங்க, துக்கப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. இது எஞ்சி இருக்கக்கூடிய காலம், நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ போகிறீங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் பார்வை மாறிடும், உங்கள் சிந்தனை மாறிடும். எப்படின்னு சொன்னால், இப்போ கனவு நீ விழிச்சுக்கிட்டால் கனவு இல்லாமல் போகுது. ஆக இது கனவு தான். நல்ல கனவும் வந்திருக்கும், கெட்ட கனவும் வந்திருக்கும். கெட்ட கனவு, அப்பாடா நிம்மதி, நல்ல வேலை என் வண்டி காணா போயிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், வண்டி இங்கே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுங்க.
அப்போ கெட்ட கனவாக இருக்குங்க, அது போயிடுச்சோடனே நிம்மதி வருது. ஆனால் விழிச்ச பிற்பாடு தான் அந்த நிம்மதி வருது, அந்த கனவு இவ்வளோ நேரம் பார்த்தது கனவுங்கிற அறிவு வருது. ஆனால் அதை நீ கனவு பார்க்கும்போது அது சத்தியமாக நம்புகிற. அதை தான் கால்பனிக் சத்தியம்னு சொன்னோம். விவகாரத்தில் ஒரு சத்தியம் இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. பூமி சுற்றுது, ஆனால் நம்ம சுத்தாத அனுபவம் இருக்குது. சூரியன் உதிக்கலை மறையலை, ஆனால் உதிக்கிறதா மறைக்கிறதா அனுபவம் இருக்குது. ஸோ விவகாரத்தில் ஒரு அனுபவம் இருக்குது, கற்பனையில் ஒரு அனுபவம் இருக்குது, உறக்கத்தில் ஒரு அனுபவம் இருக்குது. 3 அனுபவங்கள் இருக்குது. ஜாகிரதத்துலேயும் இருக்குது, சொப்பனத்துலேயும் இருக்குது, உறக்கத்துலேயும் இருக்குது. ஒன்று விவகாரம் அனுபவத்தில் இருக்கும், ஆராய்ஞ்சா இருக்காது. இன்னொன்று கற்பனை விழிச்சுக்கிட்டா இருக்காது. இன்னொன்று உறக்கம் எப்பயுமே இருக்காது. உள்ளே போயிட்டால் எதுவுமே ஜகத்து இருக்காது, நீயும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ஒன்று இருக்குது. இப்போ நீ விழிச்சுக்கிட்டா கனவு இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஜாகிரதத்தில் நீ விழிச்சுக்கிட்டீங்கன்னா கனவு இல்லை. என்ன விழிப்பு நிலை அப்படின்னு சொன்னால், இப்போ கனவு எப்படி செகண்டு, அந்த செகண்டே வெளிச்சம் வந்தோடனே கயிறு பாம்பாக தெரிஞ்சது, பாம்பு போயிடுது வெளிச்சம் வந்தோடனே. அதுக்கப்புறம் திரும்பி பாம்பே அந்த கயிறில் நம்ம பார்க்க முடியாது. பார்ப்போமா? திரும்ப லைட்டை போட்டுட்டு ஆன் பண்ணி காட்டுங்க, இருட்டில் காட்டுங்க, அது எப்படி தெரியுதுன்னு. கயிறுன்னு பார்த்துட்டீங்க, அப்போ பாம்பு தெரியுமா? அதுபோல் இப்போ நீங்கள் பார்க்குற நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுல பிரச்சனைகளோ நிகழ்ச்சிகளோ எல்லாமே 100% ட்ராமா. ஒன்று 10 நிமிஷத்தில் மாறுது, இல்லை 10 மணி நேரத்தில் மாறுது, இல்லை 10 நாளில் மாறுது, இல்லை 10 வாரத்தில், 10 மாதத்துலையோ 10 வருஷத்துலையோ மாறுதா இல்லையா? மாறுதா இல்லையா? அப்போ மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம் தோன்றுறது, நிற்குது, மறையுது. அப்போ இது ஒரு தெளிவான ஒரு ட்ராமா, அற்புதமாக நடத்துது. நம்மளுடைய மனம்தான் இந்த ட்ராமாவை நடத்துறது. நம்ம சித்தத்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள், அதை பற்றிய சிந்தனை, அதுக்கான சூழல், அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம். எல்லாம் சீரியஸ் தான். ஒரு சின்னதாக சொன்னாலும் உடனே என்ன ஆகிடுறோம், ரொம்ப பாதிக்கப்பட்டுறோம். என்னன்னா அது அவ்வளோ நம்புகிறோம். எதை நம்புகிறோம்? இப்போ நீங்கள் அது மாறுதா இல்லையா? 10 நிமிஷத்தில் மாறுதா இல்லையா? 10 நிமிஷத்துலையோ 10 வாரத்துலையோ 10 மாதத்துலையோ மாறுதா இல்லையா? மாறுனா இல்லைன்னு அர்த்தம், மாறுனா அது இல்லாமல் போயிடும்னு அர்த்தம். அப்போ எந்த பிரச்சனை ஒன்று அட்டாக் பண்ணாலும் அது இல்லாமல் போகிற தருணம் கொஞ்ச காலம்தான். அப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. மாறிக்கிட்டே இருக்குங்கிறத ஒத்துக்கிற. ஆனால் அதுக்குள்ளே நீ என்ன பண்ணிக்கிற, பூந்துக்கிட்டு நான் பிரச்சனை ஆகிடுச்சி, எனக்கு இப்படி ஆகிடுச்சி, எனக்கு அப்படி ஆகிடுச்சி, எனக்கு அதுவாகிடுச்சி, எனக்கு இதுவாகிடுச்சின்னு என்ன பண்ணுற, ரொம்ப பாதிக்கப்படுற. நீ ஏன் என்ன காரணம், நீ அந்தளவுக்கு அந்த ஜகத்தை பார்க்குறது எல்லாத்தையும் நம்புகிற. முதல்ல பார்க்குறதெல்லாம் ட்ராமாங்கிற ஒரு அறிவு வரணும், ஒரு சினிமான ஒரு அறிவு. கனவும் நனவும் ரெண்டும் ஒன்று தாங்க. ஏற்கனவே இது மாண்டூக்கிய உபநிஷத்து லைட்டாக பேசியிருக்கோம். இனிமேல் லைட்டாக பேச மாட்டோம், ஆழமாக தான் பேச போகிறோம். இப்போ கனவும் நனவும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். கனவுல நீ பார்க்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்ப, விழிச்சிட்டின்னா கனவு இல்லை. அதே மாதிரி இங்கே எல்லாம் மாறும், இது பொய்ன்னு அறிவு வந்துடுச்சுன்னா இந்த நனவுங்கிறதும் பொய்யாயிடும். அப்போ நீ நனவில் போடுற சண்டை, அழுக, சிரிக்கிறது, போகிறது வர்றது எல்லாம் என்னது, ஒரு ட்ராமாவில் நீங்கள்லாம் நடிக்கிறீங்க, நீங்களும் நானும். இது உண்மையா பொய்யா? இப்போ நான் பேசுகிறது உண்மையா பொய்யா? இந்த அறிவு ஏன் உள்ளே போக மாட்டேங்குது, ஏன் ஏற்றுக்க முடியல? எந்த பிரச்சனை உடனே என்ன பண்ணிடுறோம், பக்கத்து வீட்டில் சண்டை போடுறோம், அங்கே சண்டை போடுறோம், இங்கே சண்டை போடுறோம், கோச்சிக்கிறோம், அழுகுறோம், தவிக்கிறோம், குட்டிக்காரனும் போடுறோம். அப்படியே நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்ட மாதிரி, அப்படியே வாழ்க்கையே எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கும். இருக்கமா இல்லையா? அப்படியே அது இந்த இதெல்லாம் காமிக்கிறேன். ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா உடனே நெஞ்சில் அடிச்சுக்கிறது, தலையில் அடிச்சுக்கிறது, காலில் அடிச்சுக்கிறது. இது என்ன உண்மையா பொய்யா? இப்போ அழுவுறதும் அதுவும் ட்ராமா தான். சரி, அழுவுறிய, ஒரு மாதத்துக்கு அழுவுன்னு அழுவியா? ஒரு மாதத்துக்கு அழுவே பார்க்கலாம். சரி, ஒரு வாரத்துக்காவது அழுவேன். ரொம்ப முக்கியமானவங்க, பிரியமானவங்க போயிட்டாங்க, அழுவேன் ஒரு வாரத்துக்கு. மிஞ்சி போனால் எத்தனை நாள் அழுவ போகிற? 1 hour அழுவேன்,
அது எல்லோரும் பார்க்குறாங்களா, டிவிலாம் எடுக்கிறாங்களா, வீடியோலாம் எடுக்கிறாங்களா, அது யாருக்கும் தெரியாமல் அழுவுறது, திரும்பி நின்றுட்டு அழுவுறது, லைட்டாக துக்கம் பண்ணிட்டு அப்புறம் என்ன போய் கொண்டு வச்சு எரிச்சாச்சா, அப்புறம் வந்தாச்சா, காப்பி என்ன சர்க்கரையே இல்லை, ஒழுங்காக போட மாட்டேங்கிற நீ, ஒன்றை மாதிரி நினச்சிக்கிட்டா, எனக்கு சுகர் கிடையாது, ஒழுங்காக சர்க்கரையை போட்டு தொலை, இல்லைன்னா கொண்டா டப்பாவை நானே போட்டுக்கிறேன். இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் ட்ராமாங்கிற ஒரு அறிவை நம்ம உங்கள் பார்வையை மாற்றிக்கணும் இல்லையா, உள் வாங்கணும். இந்த இது பேசுகிறது உண்மையாக பொய்யா? அப்போ நீ அதுக்கே அழுவுற, அதுக்கே தவிக்கிற, என்ன அப்படி உனக்கு பாதுகாப்பு? உன்னை யார் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? நீ அப்படியே தவிக்கிற, குதிக்கிற, ஆடுற, பாடுற, குட்டிக்காரனை போடுற, தூக்கி அடிக்கிற, என்ன அப்படி நடந்து போச்சு? கேட்குறேன். இது இந்த அபத்தம் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை ட்ராமான்னு சொல்கிறோம். ஞானி என்ன பண்ணுறான்? அதை தான் ட்ராமாங்கிறான். அவன் மதிக்க மாட்டான், ஜகத்தை மதிக்க மாட்டான். நீ வந்து பக்கத்துலேயே நேராக நின்று வச்சுக்கேன், உன்னை மதிக்கவே மாட்டான் 10 பைசா கூட. நான் வந்தேன், என்னை மதிக்கிறேன், நீ என்ன பெரிய இதுவான்னு கேட்பான். நீ என்னது, நீ ஒரு ஜீரோ, நடக்கிற நிகழ்ச்சிகள் ஜீரோ, எல்லாம் மாறப்போகுது. அதாவது ரமணர்கிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்டானா, நான் 46 47 இந்த போராட்ட விடுதலைக்கு முன்னாடி கொஞ்ச நாளில் என்ன எல்லாரும் நாடே எதிர்ப்பில் இருக்கு, இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் மாதிரி நம்ம ஆசிரமத்துலேருந்து ஏதாவது பண்ணலான்னு, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு கேட்டான். எங்கே வந்திருக்கேன்? நான் ஆசிரமத்துலேருந்து. எதுக்கு வந்திருக்கேன்? முக்திக்காக வந்திருக்கேன். முக்தினா என்ன அறியறது? உன்னை அறிஞ்சிட்டியா? இன்னும் அறியலை. அறிஞ்சதுக்கப்புறம் உலகம்னு ஒன்று இருக்கான்னு தான் சொல்லு, நான் வரேன், யுத்தத்தில் நானும் கலந்துக்கிறேன்னாரான். அவன் பார்வை எப்படி இருக்கு? அந்த டயலாக் வச்சு தான் அவங்களுடைய சயின்ஸை கண்டுபிடிக்க முடியும், அவங்களுடைய ஃபிலாசபியை கண்டுபிடிக்க முடியும். அவங்க பேசக்கூடிய டயலாக் வச்சு தான் இது சொல்கிறது. புரியுதா? யுத்தம் நடக்கிறதும், விடுதலை கொடுக்கறதும், கைதியானதும் என்னது எல்லாம் ஒரு ட்ராமாவாக பார்க்குறாரு அவர். ஏன் நீங்கள் பார்க்க, நீங்கள் அப்படியே சீரியஸாக உயிரை கொடுத்தா, ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சீட்டு போட, ஆமாம் திருவண்ணாமலைக்கு எங்களை விட்டுட்டு போகிறாரு. ஒருத்தர் கேட்டார், இல்லை திருவண்ணாமலைக்கு போன மாதம் தானே போயிட்டு வந்தீங்க, இப்போ ஏன் சிவராத்திரி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாரு. என்னத்த சொல்கிறது அவர்கிட்ட? சொன்னேன், நான் டெய்லி போகணுன்னு நினைக்கிறேன், என்னுடைய பிராரப்தம் குரோம்பேட்டில் இருக்கே, நான் அங்கே இருந்தேன்னா எனக்கு தொப்பியம்மா தான் போட்டி. தொப்பியம்மா 2 வேளை ஒரு நாளைக்கு கிரிவலம் பண்ணுதுன்னா அடியான் 3 வேளை பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. எனக்கு என்ன பதில் சொல்கிறது? நீ 3 வேளை சாப்பிட்றியா, என்ன பிரயோஜனம்னு கேட்குற மாதிரி இருக்குது. நான் கேட்கட்டுமா? உனக்கு இந்த பதிலெல்லாம் நான் சொல்லி என் தலையல். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா பிரச்சனையும் பிரச்சனை பண்ணிடுறீங்க. பிரச்சனையே இல்லை, அது வீட்டில் ரன்ன காலம்தான். என்ன இப்படியாச்சு அப்படியாச்சு, உழுவுறது பிறல்றது குட்டிக்கார். நம்ம உன் பார்வையை மாற்றிக்க, அறிவில்லை, எல்லாமே மாறிடும்பா, கொஞ்ச நேரத்தில் மாறிடும். நீ இப்போ எதெல்லாம் முடியாது, எதெல்லாம் பெரிய இது, எனக்கு அப்படியே எதுவுமே நடக்காதுப்பா. என்ன நடக்க போகுதுப்பா? இதெல்லாம் அறிவு இல்லாமல் இருக்கிறது. அப்போது கனவும் நனவும், முதல்ல கனவும் நனவும் ஒன்றுங்கிற அறிவு உங்களுக்கு வரணும். 2 மித்து. இப்போ நீங்கள் சொன்னல, நீங்கள் ஜாகிரதத்தில் இருக்கக்கூடிய விழிப்பு நிலையில் 100 எக்ஸ்பீரியன்ஸும் வேஸ்ட்டு தான். கனவுல பார்க்குற 10 எக்ஸ்பீரியன்ஸு உபயோகமா? அதுவும் வேஸ்ட்டு தான். தூக்கத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையே, அது உபயோகமா? இது எல்லாமே மித்து. அப்போ நீ எங்கே போகணும்? உன்னுடைய விவகாரம் எல்லாம் துரியத்தில் இருக்கணும், 4வது நிலையில். அதுதான் சத்து. இது புரியுதா? அந்த சத்தில் இருக்கும்போது தான் இந்த ஒன்று தான் எல்லாமா இருக்குதுங்கிற அறிவும் உணர்வும் புரிதலும் வாழ்தலும் ஏற்படும். இப்படி இப்போ உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமில்ல? இந்த ஜாகிரதத்தை நம்புகிற, இந்த மித்தான இந்த நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் நம்புகிற, அந்த நம்பிக்கை முதல்ல உட.
இந்த விழிப்புல நிலையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எதையுமே மதிக்காத. ஏன் மதிக்கணும்? 10 நிமிஷத்தில் அது மாறிடும். 1 மணி நேரத்தில் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். பாடி எடுத்தாச்சுன்னா போய் 1 மணி நேரம் ஆச்சும்பான். சொல்கிறானா இல்லையா? நான் லேட்டாக வந்தேன், நீ லேட்டாக வந்தால் மட்டும் என்ன ஆக போகுது? சீக்கிரம் வந்தால் மட்டும் என்ன ஆக போகுது? அதனால் இந்த யதார்த்தத்தை வந்து நீ நம்பிட்டு அது பின்னாடி போகிறதும் அழுவுறதும் தவிக்கிறதும் குட்டிக்காரணம் போடுறதையும் என்ன பண்ணிவிடு. அங்கே உன்னை பாராட்டினாலும் நீ பொருட்படுத்தாத, இது ஒரு ட்ராமான்னு எடுத்துக்கோ. உன்னை திட்டினாலும் இது ஒரு ட்ராமான்னு எடுத்துக்கோ. நீ வந்து உன்னுடைய டார்கெட்டை அடையிற வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் ட்ராமா தான். நீ அனுபூத்தி ஆயிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் நிஜமாக தெரியும், சத்தியம்தான் தெரியும், எல்லாமே சத்தியமாக தெரியும். புரியுதா? இப்போ நீ எங்கே வாழ்ந்துட்டுருக்க? ஜாகிரதத்தில் வாழ்றியா, சொப்பனத்தில் வாழ்றியா, சுசுப்தியில் வாழ்றியா? 8 மணி நேரம் சுசுப்தி, 8 மணி நேரம் சொப்பனம், 8 மணி நேரம் அழுகை, தவிப்பு, பதட்டம், குழப்பம். என் வாழ்க்கை ரொம்ப மிகவும் நன்றாக இருக்கிறது. என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? அங்கே தான் அந்த நட்சத்திரம் கிரகம்லாம் இந்த இடத்துல தான் துரியத்தில் இருந்து பார்க்கும்போது தான் என்னவாகும். இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நனவும் கனவும் கலையுமா கலையாதா? இதுதான் வாக்கியம். நனவும் கனவும் கலைந்து போகிறது. இதுதான் நீங்கள் உள்வாங்க வேண்டிய விஷயம். நனவும் கனவும் கலைஞ்சிரும். நான் ஒரு நாள் இப்படி இருந்தேன், நான் அப்படி அதெல்லாம் சொல்லுவான். நான் பல ஆளுங்கள்லாம் சொல்லுவான். அந்த காலத்தில் நான் படிக்கும்போது, நான் வந்து வேலைக்கு போகும்போது, நான் எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். என்ன சொல்ல வர்றாரு அவர்? சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? பழங்கதையை பேசியே போகிறது. அதனால் கிரகம், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் நான் தான். நனவும் இது வாக்கியம், அது மகா வாக்கியம். அது நனவும் கனவும் கலைந்து போகிறது. அது இல்லை, நம்பாதே, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. நனவும் கனவும் கலைந்து போகிறது. கனவும் நனவும் விரைந்து போகிறது. கனவும் நனவும் இறந்து போகிறது. எப்படி வேணாலும் வச்சுக்கோ, எது வேணாலும் மகா வாக்கியம்தான். கனவும் நனவும் கலைந்து போகிறது, கரைந்து போகிறது, விரைந்து போகிறது, இறந்து போகிறது. எப்படியோ போய் தொலைக்குது. உன் கூட இருக்காது. இப்போ இருக்கும், சேர்த்து வைக்கும், அப்புறம் பிரித்து வைக்கும். இது மெய்யறிவு. நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். எங்கள் அப்பா என் கூட 1000 வருஷம் இருக்கணும், 3000 வருஷம் இருக்கணும். அப்பா பார்த்தாலும் ககனோ மம திரிசக்தி. இந்த ஆகாயம் திரிசக்தி. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சத்துவகுணம், ரஜோகுணம், தமகுணம். யார்? மாயா தான் நம்ம ஜாகிரதை, சொப்பனம், சுசுப்தின்னு சொல்கிறோம். புரியுதா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை எங்கே வாழ்கிறோம்? மித்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். மித்தில் வாழ்ந்துட்டு ஒரே நாற்றம் அடிக்குது, பசிக்குது அப்படி சொல்லப்படாது. புரியுதா? ககனோ மம திரிசக்தி மாயா ஸ்வரூபோ. மாயாவுடைய ஸ்வரூபம் என்னது? ஆணவம், கர்மம், மாயைன்னு சொல்லலாம். அவித்யா, காம, கர்மன்னு சொல்லலாம். நனவு, கனவு, உறக்கம்னு சொல்லலாம். ஜாகிரதை, சொப்ன, சுஷுப்தின்னு சொல்லலாம். பூத, பவிஷ்ய, அதாவது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸுன்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னது? முதல்ல ட்ராமாங்கிறத முதல்ல ஒத்துக்கோ. நல்லா இந்த ஒரு வார்த்தை நல்லா உங்களுக்குள்ளே போணுச்சுன்னா உங்கள் வாழ்நாளுக்குள்ளே உங்கள் பார்வை மாறிடும். அறிவு பார்வையாக இருக்கும், ஞான பார்வையாக இருக்கும். இது எதெல்லாம் நிஷ்டை பண்ணுறீங்களோ இல்லையா, இதையாவது அட்லீஸ்ட்டு கனவும் நனவும் ஒன்று. கனவும் நனவும் கலைந்து போகிறது, கனவும் நனவும் விரைந்து போகிறது, கனவும் நனவும் இறந்து போகிறது, கனவும் நனவும் சரிந்து போகிறது. நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ரணகலம் பண்ணுறீங்க? வீட்டை பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க நீங்கள்.
ககனம் ஆகாயத்திலேருந்து பஞ்சபூதங்கள் வரைக்கும் மம திரிசக்தி, என்னுடைய திரிசக்தி தான், என்னுடைய மாயா சக்தி தான். அதுதான் என்னவா இருக்கு, மூணாக இருக்கும். பார்த்தீங்களா, மூணாக இருக்கும். இந்த மூணையும் கடக்கணும். ஜாகிரத, சொப்பன, சுசுப்தி. முக்கியமாக இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூணு இருக்குது. எல்லாத்தையும் நீ கடந்த 4வது நிலையில் நிற்கணும். இப்போ நீ இந்த பார்வை உனக்கு வந்துருச்சுன்னா நடக்கிறதெல்லாம் ட்ராமா. நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் அது மாதிரி வாட்ச் பண்ணி பாருங்களேன், சிரிப்பீங்க. எல்லா நிகழ்ச்சியும் பார்த்து சிரிப்பீங்க. ஒரு பைத்தியம் அழுவும், ஒரு வயசு பிச்சை கேட்கும், ஒரு பைத்தியம் பிச்சை கேட்கலன்னா திட்டோன்னு. அப்போ சினிமா மாதிரி தெரியும் உங்களுக்கு, எல்லா சினிமாவும் தெரியும். ஓ இப்படி இத்தனை பைத்தியம் இருக்கா நம்மக்கிட்ட, நம்ம இவ்வளோ நாள் பைத்தியம் கொடுத்துவிட்டா டீல் பண்ணமான்னு தெரியும். புரியுதா? நான் அந்யோ மதாஸ்தி, என்னை தவிர வேற எதுவும் இல்லை. தமோ மாயா ஆத்மக்கோ ருத்ர, தமம்னு ஒரு நிலையை வச்சு அதுக்கு ஒரு தேவதாவை போட்டு ருத்ரன். சாத்விகம் அதுக்குன்னு ஒரு, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் பொருட்கள்லேருந்து பொறிக்கு போய், புலன்கள் போய், மனதுக்கு போய், புத்திக்கு போய், அகங்காரத்துக்கு போய், சித்தத்துக்கு போய், ஒன்று சூக்ஷ்மன்னு சொன்னல. எது சூக்ஷ்மமாக இருக்கிறதோ, எது கடைசி நிலையில் இருக்கோ அதை விட சூக்ஷ்மமாக இருக்கிறது தான் ஆத்மா. புரியுதா? அப்போ எது சூக்ஷ்மமாக இருக்கோ அதுதான் மகத்து. அதை புரிஞ்சுக்குங்க. எது பிரம்மாண்டத்துலேயும் பிரம்மாண்டமாக இருக்கோ அதுதான் மகத்து. இந்த இடைப்பட்டதெல்லாம் என்னது, இடையில வரும், இடையிலேயே போயிடும், பாதியில் வரும், பாதியிலே போயிடும். அதனால் இடையில பேர் வந்துச்சு, புகழ் வந்துச்சு, ஒரு போதையில் இருக்காது. பணம் வந்துச்சு, காசு வந்துச்சு, ஒரு போதையில் இருக்கா, இறங்கி போச்சு, எல்லாமே போயிடுச்சு, அழுவாத. இது ஒரு நீண்ட பயணம், நீ கடந்து போகணுங்கிறது தான் வாழ்க்கை. அதை சந்தோஷமாக கொண்டு போகிறது தான் ஞானம். நீ எல்லாத்தையும் கடந்து அங்கேயே இருக்க போறியா? ஒரு நிகழ்ச்சி நடந்து அங்கேயே இருக்க போறியா? எத்தனை நாள் இங்கேயே இருப்ப? சரி, ஒருத்தவங்க போயிட்டாங்க, எத்தனை மாதம் அழுவ போகிற? சொல்லிடு, இப்பயே சொல்லிடு, எத்தனை மாதம் அழுவ போகிற? எல்லாம் கடந்து போகணும்னு சொல்கிறேன். எத்தனை 1000 கணவனை பார்த்தாச்சு, 1000 மனைவியை பார்த்தாச்சு, 1000 அப்பா அம்மாவை பார்த்தாச்சு, 1000 பிள்ளைங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தாச்சு. நாம் 1000 பேருக்கு குழந்தையாக பிறந்தாச்சு. இன்னும் இறைவனை பிடிக்க முடியல, மெய்ப்பொருளை பிடிக்க முடியல. பொய்யிலேயே வாழ்ந்து, பொய்யிலேயே பிறந்து, பொய்யிலேயே வளர்ந்து, பொய்யிலேயே செத்து போகிற. அதுக்கு வேற அழுவுற, ரெடியாக இருக்கிற அழுவுறது. எப்படா அழுவுறது, எதுக்குடா அழுவுறது? அழுவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்களாம், பொய்யை அப்படி நம்புவாங்களாம். உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்களாம், பொய்யை ஏற்றுவேன், பூரணமாக ஏற்றுக்குவேன். நானே ஒரு பொய் தான், நான் பொய் தான் எனக்கு பிடிக்கும். அப்போனா உட்காந்து அழுவு, ஒப்பாரி வச்சுக்கோ. 4 பேர் உங்கள் தெருவில் போய் கூப்பிடா, நான் பார்க்குறேன், வருதான்னு பார்க்குறேன். நான் இன்றைக்கி அழுவ போகிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 8 to 12 அகண்ட ஜபம் மாதிரி அகண்ட அழுகை. ஏன் ஒருத்தன் வருவானா? உங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிறவங்கலாம் வருவாங்களே. அறிவே இல்லாமல் எல்லாத்துக்கும் அந்த பார்வையை மாற்றிக்க. பார்வையை மாற்றினீங்கன்னா உன் வாழ்க்கையில் துக்கமும் பயமும் குழப்பமும் பதட்டமும் செக்யூரிட்டின்னு சொல்கிறிய பயமும் இருக்கவே இருக்காது. உன்னை படைத்தவன் இறைவன், அவன் உன்னை பாதுகாப்பான், உன்னை வழி நடத்துவான், உன்னை கொண்டு போய் சேர்ப்பான். இதுதான் நிகழ்ச்சி. ஒருத்தன் தான் இருக்கான், அவனை ஒண்டி தான் நீ என்ன பண்ணணும், நம்பி பின்னாடி போகணும். பாக்கி யார் பின்னாடி போனாலும் நீ ஏன் அவன் பின்னாடிலாம் போன? யார் எங்கே கட் பண்ணி விடுவாங்க சொல்ல முடியாது. யார் எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. எது நடந்தாலும் நீ என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற நீ? உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் என்ன தான் பண்ண முடியும்? ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியும். பேசாமல் நீ உட்காந்துருக்க வேண்டியதான். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரூத்து ஃபைத்து. ஆனால் மனம் என்னது? என் மனசு மனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். மனம் இருக்கக்கூடாதுன்னு
10,000 மந்திரம் சொல்லியிருக்கேன். என் மனசு அது ஒரு பொய், நீ ஒரு பொய், நீ ஒரு மனசன். மாமன் சாமியை சொன்ன மாதிரி மனசன். ரொம்ப அது திட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. என்னமோ அவர் அந்த நோக்கத்தில் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கானுங்களே, இவனுங்களை எப்பட்றா மேலே தூக்குறதுன்னு. அதனால் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும். பார்வையை மாற்றிக்க. சாப்பாடு இருக்குல்ல, ட்ரெஸ் இருக்குல்ல, வீடு இருக்குல்ல, கணவன் மனைவி கடமையை செய், கடந்து போ. நான் இப்படி இருக்கணும், நான் அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும்னா அனுபூதி ஆச்சு அவனுக்கு. கேட்டார்ல ரமணர், ஏங்க வந்த வேலையை செஞ்சிட்டியா, அறிஞ்சிட்டியா? அறியலல்ல. அவர் கேட்ட தப்பா ரைட்டா? தமோக்கு ஒரு கடவுள்னு போட்டு, சாத்விகத்துக்கு ஒரு கடவுளை போட்டு, தாமசத்துக்கு ருத்ரன், சாத்விகத்துக்கு விஷ்ணு, ராஜசத்துக்கு பிரம்மா எல்லாம் போட்டாங்க. அப்புறம் இந்திரன் மற்ற அட்மின்லாம், இவங்கெல்லாம் அட்மினில் வராங்க. முக்கியமாக 3 பேர். 4வது பிரம்மா, 3வது ஈசன். அதே ஒருத்தர் சொல்கிறார், பிரம்மாவோட சூக்ஷ்மா விஷ்ணு, விஷ்ணுவோட சூக்ஷ்மா ருத்ரனோட சூக்ஷ்மா பிரம்மம். அவ்வளோதான், க்ளீனாக சொல்கிறார். கரெக்டு. சரி, இந்திரன் சந்திரன் அவன்லாம் வந்து தேவதா. அவனுக்கெல்லாம் என்ன வேலை? அவன் 2 குணம் சேர்த்துருக்கு. அதில் தாமசமும் ராஜசத்தையும் சேர்த்து அவனை படைச்சிருக்கு. இதில் சாத்விகம் ஆத்மிகான்னா சாத்விகோ அப்படி தேவதைகளாக இருந்தாலும் சாத்விகம் கலக்காமல் படைக்கப்பட்டிருக்கு. அகோரக சர்வசாதாரண ஸ்வரூபம். சிவம் சர்வசாதாரண ஸ்வரூபம். இப்போ என்ன சொன்னார் நேற்று? மாத்ருகா வித்யான்னு சொல்லி ஹம்சம், சோகம், பிரணவம், ஓங்காரம் 4 வார்த்தை. ஹம்சம், சோகம், பிரணவம், ஓங்காரம் 4 தத்துவத்தை சொன்னாங்க. இதெல்லாம் அவர் தன்னை அகம்பரமாஸ்மிங்கிற ஞானத்தில் இருந்து பேசுகிறாரு. ஞானம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி வச்சுக்கா. ஞானம் பிடிக்கலான்னா உட்காந்து அழுவு, பயப்படு, குழப்பமாயிரு, பதட்டமாயிரு, எல்லாரையும் சந்தேகப்படு, வீட்டை ரணங்களை பண்ணு. அமைதியாக இருக்கக்கூடாது வீடு. ஒரே சத்தம், டப்பு டிப்புன்னு சத்தம் கட்டிகிட்டே இருக்கணும். குழந்தைங்க வீட்டில் ஆனந்தத்தை கொடுப்போம் செல்வோன்னு சொன்னாங்க. வீட்டில் குழந்தை கலைபரம் பண்ணுதான் என்ன பண்ணுது? சமஸ்த யாகானாம் ருத்ரக. இந்த உலகத்தில் நடக்கிற யாகங்கள்லாம் ருத்ரன். பசுபதி, அவர் பேர் தான் பசுபதி. பசுபதினா என்னது? இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் பதி, கர்த்தா. ருத்ரோ யாகதேவோ, ருத்ரனே யாகதேவன். யாகம்னா யாகம். விஷ்ணுவர் அத்தர்வியோ, அவங்க வந்து ஒவ்வொரு போஸ்டிங். இந்த யாகத்தை நடத்துகிறவங்களாம் அத்தர்வியோ ஹோத்தா அப்படின்னு ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒருத்தவங்க உட்காருவாங்க. அதுதான் விஷ்ணோர அத்வர்யு. அப்புறம் ஹோத்தா இந்திர தேவதா. யஞ புக்கு, யஞத்தை அனுபவிக்கிறார். மானசம் பிரம்மம், பிரம்மாவுடைய மானசமாக இருக்கிறது மகேஸ்வரம். மகேஸ்வரன் பிரம்மாவுடைய மானசம். ஏன்னா முதல்ல பிரம்மா வராரு, அதுக்கப்புறம் தான் ருத்ரன் விஷ்ணு வராரு, அப்புறம் தான் ருத்ரன் வராரு. மானசோ அம்சக, மனம்தான் அம்சம், மனம்தான் சித்து, மனம்தான் உயிர். சித்தை தான் என்னவா இருக்கு? சித்து தான் மனம் புத்தி அகங்காரமாக 4ஆக மாறி இருக்கு. உயிர்ன்றாலும் ஆத்மானாலும் சித்து யார்? சத்தினுடைய சரிபாதி. அசையும், அனுபவிக்கும், செய்யும். நான் கர்த்தா நான் போக்தால ஒரு பாகுதே ஒன்றும் செய்யாது. சத்தே ஒன்றுமே செய்யாது. சத்தை ஒண்டி தான் வேதம் கான்சன்ட்ரேட் பண்ணுது. சித்தை கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை அது. ஏன்? சித்து தான் விவகாரம். சித்து தான் என்னது? பிம்பம். சித்து தான் மனம். சித்து தான் ஜகத்து. சின்மயம்னு சொல்கிறேன் இல்லையா? சோ அகம் ஹம்ச இது, சோகம் ஹம்சம் இப்படிலாம் சொன்னிச்சு. மண்மையோ யஞ்ஞோ, அதற்கான தன்மையோ யஞ்ஞோ.
அந்த உயிர் பொருளை தேடி தான் இந்த யாகமே நடத்துகிறோம். எந்த உயிர் பொருள்? அந்த சத்து, இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமான சத்து ஒன்று இருக்குல்ல, அதை நடத்தி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க எதுக்காக வாழ்க்கைன்னு. ஆகாரம் விகாரம் ஐத்துனம் பயம் மரணத்துக்காக வாழ்க்கை அல்ல. இந்த சத்தை தேடுவதற்குத்தான் உனக்கு உன் வாழ்க்கையை யஜ்யமாக மாற்று, உன்னுடைய வாழ்க்கையை யாகமாக மாற்று. தன்மையோ யஜ்யம். நாத அனுசந்தம், அந்த நாதத்தை தேடுறது தான் அவன் வேலை. நாதம் யார்? ஓங்காரம். ஓங்காரம் யார்? உயிரினுடைய குரல். இப்போ நீ முதல்ல ஓங்காரம் உள்ள சத்தம் கேட்குதுங்கிறது எங்கே போய் தேடுறது? முதல்ல ஓங்காரத்தை எங்கே தேடுவேன்? குரு இல்லைன்னா எங்கெங்கேயோ தேடின்னு கிடப்பேன். அப்புறம் குரு சொல்லுவாங்க நீ எங்கெங்கேயோ வெளியில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இவர் தேடுற அம்பாள் வந்து பரமேஸ்வரனை காஞ்சிபுரத்தில் தேடுற உலகம் ஃபுல்லாக பூலோகம் ஃபுல்லாக தேடி கிடைக்கல. அப்புறமா தான் தெரியுது இவரை வந்து வெளியில் பிடிக்க முடியாது, உள்ளே பிடிக்கலான்னு சொல்லிட்டு உக்காடுறான். உட்காந்து தியானம் பண்ணும்போது தான் அந்த மாமரத்து அடியில் அவர் காட்சியை கொடுக்குறார் பரமேஸ்வரன். அப்போ பரம்பொருளை எங்கே பிடிக்கலாம்? ஈஸியாக பிடிக்கிறது புருவமத்தி, ஹிருதயம், சகஸ்ராரம். குரு எதை உபதேசம் பண்ணுறாங்களோ அதை பிடிச்சிங்க. அந்த நாதத்தை அனுசந்தானம், அந்த நாதத்தை, அந்த ஓங்காரத்தை, அந்த உயிரை தேடி தான் நீ பயணிக்கிற. நீ என்ன ஆகுவ? அதை கவனம் செலுத்து. நீ நான் மனமாக இருக்கிற நீ அதை கவனம் செலுத்த அதுக்குள்ளே போய் சித்தாயிடுவேன். இன்னும் தொடர்ந்து பயணித்தா சத்தாயிடுவேன். அவ்வளோதான் பயணம். ஜாகிரதத்துலேருந்து சொப்பனத்துக்கு போய் சுசுப்திக்கு போய் அந்த இருட்டை கடந்தேன்னா நீ பரம்பொருள். இப்போ எது ஒன்று போக விடாமல், இன்பத்தை கொடுக்க விடாமல், சொரூபத்தை அடைய விடாமல் பண்ணுறது எது? இருட்டு. எந்த இருட்டு? அவித்யா, அறியாமைங்கிற இருட்டு. இப்போ சம்சாரிக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொன்னால் ஒத்துக்கோனா? சம்சாரிக்கிட்ட நீ வந்து கனவு நனவு ஒன்றுடா அப்படின்னா ஒத்துக்கோனா? ஒத்துக்க மாட்டான். ஆனால் கனவு நனவு உண்மையா? கனவு நனவு ஒன்று உண்மையா பொய்யா? கனவு உடனே விழிச்சுக்கிட்டா அதனால் அது இல்லாமல் போகுது. நனவு நீ விழிச்சிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்கிற, ஆண்டு சிந்திச்சு யோசனை பண்ணி பார்க்குறான். ஆமாம் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் அந்த பிரச்சனை போயிடுச்சு, அடுத்த பிரச்சனை அது வரும். வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை. நீ அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை கூட சண்டை போட்டு கிடப்பியா? ஆனால் வீடு ரணகலமாகிடும். உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்தையும் நீ அந்த பிரச்சனையை தூரத்தில் இருந்து சாட்சியாக, அங்கே தான் நீ சாட்சியாக பாருன்னு சொன்னது. நீ அதுக்குள்ளே பூந்துக்கிற. எது வருதோ, எந்த பிரச்சனை வருதோ அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு அழுகுற. முதல்ல அழுக. நீ சாட்சியாக பாரு, அது வரும், நிற்கும், போகும். அதை மூணுத்தையும் பார்ப்பேன். இப்போ ஞானத்தினுடைய உச்சத்தில் இருந்து அண்ணாமலையார் மலை மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் தெரியும், பஸ் ஸ்டேஷன் தெரியும், ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், ட்ரெயின் வர்றது, தூரத்தில் வர்றது எதிர்காலம், வந்து நிற்குது நிகழ்காலம், போகிறது கடந்த காலம், மூணுத்தையும் பார்க்கலாம். ஞானத்தினுடைய உச்சத்தில் நின்று பார்க்கும்போது நீ ஸ்டேஷனில் நின்னா வர்ற வண்டி, வந்து நிற்கிற வண்டி தான் உனக்கு தெரியும். 1 கிலோமீட்டரில் வந்துட்டு இருக்கிற வண்டி கூட உனக்கு தெரியாது. 1 கிலோமீட்டருக்கு உனக்கு முன்னாடி போன வண்டியும் உனக்கு தெரியாது. ஆனால் மலை உச்சியில் நின்று பாரு. அப்போ ஞானத்தினுடைய துரியத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அதான் சாட்சி. இது புரியுதா? இப்போ சாதாரண விஷயங்க. கனவு நனவு ஒன்று தான், மாறுங்கிற புத்தி உனக்கு ஏன் வரமாட்டேங்குது? இதுவே நீ பர்மனெண்ட்டுன்னு நினைக்கிற. சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ரெண்டுமே பர்மனெண்ட்டுன்னு நினைக்கிற. துக்கமும் மாறிடும், சுகமும் மாறிடும். அதனால் நீ நடுவில் நிற்கணும். அந்த நடு தான் சென்டர். அந்த சென்டர் தான் ஞானம். நீ ஏன் இன்வால்வ் ஆகுற? உள்ளே போய் பூந்துக்கிற. ஒன்று பார்த்த உடனே உள்ளே போய் பூந்துக்கிற. இது எனக்கு சுகமாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும், இது உனக்கு சனியை தான் பிடிக்கும். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். பீரா ஃபுல்லாக சீரோ, வீடு ஃபுல்லாக ஒரே ஃபர்னிச்சர்ஸ், இருக்கிற இடமே சின்ன இடம், 10க்கு 10. அதில் வேறு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சில பேர். அது ஈஸி சேரு, இவ்வளோ பெரிய சேரு. யார் கேட்டால் இப்போ யார் இப்போ இடுப்பு முடியாமல், யார் இப்போ இதுவாக இருக்காங்க, உட்கார முடியாமல், நிற்க முடியாமல், நடக்க முடியாமல்? என்னையா உங்கள் பார்வையும் உங்கள் சிந்தனையும் உங்கள் செயல்பாடும் என்னாச்சு? இப்போ ஒரே ஜீரோ.
அப்போ இந்த வாழ்க்கை ஒரு யாகம். வாழ்க்கை எது கொடுத்துருக்கு? உட்காந்து அழுவுறதுக்கு இல்லை, சண்டை போடுறதுக்கு இல்லை, சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, சாப்பிடாம கோவில் தரிசனம்லாம் பண்ணாமல் திருவண்ணாமலை வராமல். கேட்குறவன்லாம் கேட்கட்டும், நான் சொல்கிறேன். பணத்தை என்ன பண்ண போகிற? பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கூடு விட்டு ஆவிதான் போன பின்னு ஆரோ அனுபவிப்பார். பாவிக்கால் அந்த பணம் நீ பண்ணணுன்னா பொருள் அருளாக மாறும். எவனோ பண்ணானா எங்கேயாவது கடையில் போய் வச்சு பண்ணிடுவான். நானா எழுதின இந்த பாட்டு இதை பற்றி உட்காந்து படித்தேனா என்ன? இல்லை, அப்படியே உள்ளே போயிடுச்சு. இப்போ வெளில வருது, உங்களை பார்த்தா வெளில வருது. பாவிக்கால் அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாத. எங்கள் இதில் அப்படி தான் சொல்லுவாங்க. நீ பணத்தை காசை கறியாக்காதரா, சுவாமிக்கு வான வேடி வாங்கி வச்சு கொளுத்துறாம. அதுவும் கறி தான் ஆக போகுது. அந்த கறி ஆகட்டும், எப்படி இருந்தாலும் அது கறியாக போகுதுரா. அதுக்கு வான வேடிக்கை வாங்கி சுவாமிக்கு கொளுத்துனீங்கன்னா பட்டாசு வெடிச்சதுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் அது சொல்லுவாங்க. ஸோ அகம் அம்சம் இது தன்மையோ யஜ்ஞ நாத அனுசந்தானம். நாதத்தை தேடுறது தான் இந்த வாழ்க்கை தத்துவம். அதை புரிஞ்சுக்க. அதை விட்டு இது வேணும், அது வேணும், பீரோ வேணும், சாக்ஸு வேணும், ஷூ வேணும். அப்பா 100 ரூபா கொடுங்க, அப்பா 200 ரூபா கொடுங்க, சொல்கிறீங்களா இல்லையா? அது எதுக்குமா? அது அந்த ஸ்கூலில் அது ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு, 100 ரூபா காலி. என்னாச்சு? தன்மயம் விகாரோ ஜீவக. சம்சாரம் ரொம்ப சிரமந்தான் இல்லை? 12 ஆண்டுகளுக்குள்ளே வெறுத்து போயிடுங்க. வாழ்க்கையை வெறுத்து ஞானம் வந்துடுது உங்களுக்கு. நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. அங்கே அடி மேலே அடி, உத மேலே உத, கும்மாங்குத்து வாங்கின பிற்பாடு ஏண்டா இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. அதுவும் இந்த அப்பா அம்மா இருக்காங்களே கொண்டு போய் தள்ளி விடுறதுல கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே என்னென்ன நடக்கும்னு ஒன்றுத்தையுமே சொல்லி கொடுக்காம சொல்லி கொடுத்தா ஓடி போயிடுவான். என்ன ஆணோ பெண்ணோ ஓடி போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் சொல்லாமல் உள்ளே தள்ளி விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்குறது, சைலண்ட்டாக இருக்கிறது. முதல்ல பொண்ணுங்களாம் என்ன தெரியுமா செய்யும்? அவன் அம்மாவை தான் திட்டு வந்து, நீங்கள் பார்த்தீங்க, நல்லா பார்த்தீங்க, நல்லா பார்த்து வச்சிங்க, நல்லா பார்த்து வச்சு செஞ்சீங்க, நீங்கள் நாசமாக போங்க அப்படின்னு சொல்லும். எல்லா பேரும் எல்லா அப்பாவும் எல்லா பொண்ணுங்களும் சொல்லலான்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இவங்க என்னென்னமோ நினச்சிட்டு வந்தாங்க. நான் உன்னை யார் என்னுடைய கேள்வி சின்ன வயசுலேயே இந்த கேள்வி இருக்குது. உன்னை யார் எப்படிலாம் நினைக்க சொன்னா? நீ ஒன்று பார்க்குறதெல்லாம் படம் முடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. ஜாதகம் அப்படி இல்லையப்பா. ஜாதகம் கேடுகட்ட ஜாதகமாக இருக்குது. எல்லாரும் ஜாதகமும் இப்போ நீ மனுஷனாக பிறந்தா ஜாதகம் எப்படி தான் இருக்கும், கேடுகட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரே மருந்து என்னது? அறிவு. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அழுவு உட்காந்து, உனக்கு நேரம் இல்லை, அழுவு, இருட்டிலே தடவிண்டேரு, கண்ணு தெரியாமல், என்ன நடக்குது தெரியாமல், எதுக்கு தெரியாமல். அப்போ இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்கள். நனவும் கனவும் ஒரு பாயிண்ட்டு. நனவும் கனவும் கலைஞ்சு போகுது, இறந்து போகுது, கரைஞ்சி போகுது, விரைந்து போகுது. கனவும் நனவும் சினிமா. எழுதிக்கோ, ஒரு மகா வாக்கியம் இது. கனவும் நனவும் சினிமா. இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரட்சிதாக்கெல்லாம் புரியுது பாரு, நல்லா தெரியும். கனவும் நனவும் சினிமா. நீ போனால் நடந்த என்னது என்னமோ அந்த ஃபோட்டோலாம் சேவித்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் கோல்டன் மூமெண்ட்ஸ் அப்படி அதை பார்த்து அழுவுறது எதிர்காலத்தில். சொல்கிறது புரியுதா? கோல்டன் மூமெண்ட்ஸ். அவங்க என்ன ஜனாதிபதி அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேன், நான் இந்த நாட்டுக்கு இதை பண்ணேன், அதை பண்ணேன். எல்லாம் ஜனாதிபதி அவார்டு 5 அவார்டு, நேஷ்னல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு ஒரு 3 இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். வச்சுருக்காங்களா? யாராவது வச்சுருக்கவங்களுடைய நட்பாது நம்மளுக்கு இருக்கா? என்னத்தை ஒரே செல்ஃபி தான்.
செல்ஃபி எடுத்து பழத்தில் சாக்கடையில் விழுது. ஒன்று நிறைய காமெடி நடக்குதுங்க. ஒன்று சாக்கடையில் விழுது, ஒன்று ஆமாம் நிறைய நடக்குது. ஒரே செல்ஃபி தான் விடுங்க. பார்த்து ரசிக்கிறாங்க அவங்கள. என்னதை சொல்கிறது, வேறு யாரும் பார்க்கல, நம்மளே பார்த்துக்குவோம். இந்த மோரக்கட்டையை எத்தனை வாட்டி தான் பார்க்குறது கருமம் முடிச்சு. நனவும் கனவும் சினிமா, நல்லா புரிஞ்சுங்க. நனவும் கனவும் சினிமா. நீ நம்பாத, அந்த மாதிரிலாம் அது வசீகரிக்குதுன்னு அது நீ சிந்திக்காத, தான் அர்த்தம். பரமாத்ம ஸ்வரூப்போ ஹம்சக. இப்போ அந்த நீ எதை தேடி நீ உள்ளே போறியோ அங்கே இருக்கிற ஹம்சம் பரமாத்மா. அந்த பரமஹம்சா அகம்சக. பரமாத்மா நீ உள்ள ஒரு நாதத்தை பார்க்க போகிற, நாதத்தை சவுண்டை கேட்க போகிற. அதுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஆழ்ந்து சிந்திக்க ஹம்சக அகம்சக, நான் அதுவாக இருக்கிறேன். அந்தர்பகி சரதி ஹம்சக. இந்த உயிரானது உள்ளேயும் வெளியேயும் அலைவது போல சித்தானது செயல்படுகிறது. அந்தர்கத்தோ அனவகாசாந்தர்கத சுப்பர்ணஸ்வரூபோ அம்சக. சுப்பர்ண இந்த உள்ளேயும் வெளியேயும் அனவகாசம், எந்த கேப்பும் இல்லை. இப்போ நான் கனவும் நனவுன்னு சொன்னல, உள்ள கனவு வெளியில் நனவு, உள்ள சித்து வெளியில் சத்து, உள்ள ஜீவாத்மா வெளியில் பரமாத்மா. அந்த பறவை உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வருது. ஸ்வரூபா அம்சக. ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தா அம்சக, அதுதான் நான். ரெண்டு அல்ல, ஹம் அகம் சக. அகம் சக, அகம் சக, அகம் சக, சக அகம் சொன்னால் அம்சன்னு வரும். இப்போ இந்த அம்சம் சொல்லக்கூடிய உயிரானது ஆத்மாவானது அதோடைய சொரூபம் என்னது? துரியம், வெளிச்சம், ஆனந்தம், அமைதி, அறிவு. இப்போ நீ என்னவா நினச்சின்னு இருக்க? நனவே பார்க்காதையா. நீங்கள் ஞானிகள் மட்டும் இல்லை, நீங்கள் நம்பர் 1 சாரத்தில் இருக்கிறவன் ஜகத்தை பார்க்குறதில்ல. நல்ல ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். நம்பர் 1 பொசிஷனில் இருக்கான்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு ஃபீல்டில் அவங்க இந்த ஜகத்தையே பார்க்குறதில்ல, தன்னுடைய வேலையிலேயே கவனம் செலுத்துகிறாங்க. அந்த சர்க்கிள்லேயே இருக்காங்க, சர்க்கிள்லேயே வாழ்கிறாங்க, சர்க்கிள்லேயே அந்த வைரத்தை வெளியே எடுத்துகிட்டு தான் ஒரு வைரமாக மாறி வெளியில் வராங்க. ஒரு 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 கறி வைரமாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பூமிக்குள்ளே எப்படி வெப்பத்தையும் அழுத்தத்தையும் சகிச்சுக்கிட்டு கறியாக இருந்து அது நாளாக என்னவாருது? வைரமாக வெளிப்படுதோ, அது மாதிரி சாதனையாளர்கள், அறிவாளிகள், ஞானிகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன்னுடைய சர்க்கிளை விட்டு வெளில வர மாட்டாங்க. அப்போ ஜகத்து இல்லை அவங்களுக்கு, புரியுதா? நனவும் கிடையாது, கனவும் கிடையாது. அவங்க எதில் நிற்கிறாங்க? தன்னுடைய டேலண்ட்டில் நிற்கிறாங்க. இந்த டேலண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டேலண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி விரும்பி பல கோடி ஜென்மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கீங்க. அறிய முடியுதா? உணர முடியுதா இந்த பேச்சை? இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டு ஒரு ஜென்மாவில் உனக்கு கொடுக்கல, பல கோடி ஜென்மாவில் நீ விரும்பி சேமித்து வச்சுருக்கக்கூடிய அரிய பொக்கிஷம் உன்னுடைய டேலண்ட்டு. அதில் நின்னாலே நீ என்னவா இருக்க? பிரம்மஸ்வரூபமாகிடுவ. நீ என்ன பண்ணுற? வெளியில் பண்ண சொன்ன பாருங்க, 50 ஆண்டுகளாக இந்த மாதிரி தான் சிந்தனை. ஆனால் செயல் எப்படி இருந்துச்சு? 50 ஆண்டுகள் ஒன்றில் நின்று மூழ்கி முத்து எடுக்கணுங்கிறது தான், வைரத்தை எடுக்கணும், வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் விருப்பம், கொள்கை, குறிக்கோள். ஆனால் வாழ்க்கை எப்படி போச்சு? 12 ஆண்டுகள் படிப்புக்கு, அப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் போஸ்ட் கிராஜுவேட்டு, அந்த கிராஜுவேட்டு, இந்த கிராஜுவேட்டு, டாக்டரேட்டு, இதெல்லாம் போனால் அப்புறம் இல்லறம் அப்படியும் போனால் பாருங்கள், நம்மளுடைய இருப்பு நிலையிலேருந்து வெளியில் தான் 50 வருஷத்தை வாழ்ந்துருக்கோம். இது வாழ்க்கைன்னா இப்படி தான்ப்பான்னு நீங்கள் சொல்லுவீங்க, எல்லோரும் சொல்லுவாங்க, இதான்ப்பா வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. சரி, அப்போ உனக்கு உள்ள ஒன்று இருக்குல்ல, அது என்ன மெய்ப்பொருள்? அதை எப்போ தான் நீ அடைய போகிற? எப்போ தான் அறிய போகிற? எப்போ தான் உள்ளே போகிற? நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கனவு நனவு உறக்கத்தை தாண்டிய ஒரு நிலை இருக்கா இல்லையா? அதுக்குள்ளே போனால் தான் நீ சொரூபம், அதுக்குள்ளே போனால் தான் நீ ஆனந்தம்,
அதுக்குள்ளே போனால் தான் உனக்கு அமைதி, அதுக்குள்ளே போனால் தான் நீ உன்னுடைய எல்லாம். அதுக்குள்ளே மட்டும் போக மாட்டேன், வேறு எங்கே வேணாலும் போவானா என்ன அது ஏமாந்த சோனகிரின்னு பேர். இல்லை எவ்வளோ தாமதமானாலும் அதுக்குள்ளே போகணும்னு சொல்ல அப்படி தான் அடியே நினைக்கிறேன். இப்போ என்னுடைய பார்வையில் நான் இப்போ தான் உள்ளே போகிறேன். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் என்னது ஹாபி தான், குறிக்கோள் லட்சியம் இல்லாமல் பண்ணினது. இப்போ பண்ண போகிறது தான் குறிக்கோளும் லட்சியமும் வந்த வேலையும். புரியுதா? அப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குமே, ஒன்று இருக்குமே. அந்த மெய்ப்பொருளை அதை தான் இங்கே அனுசந்தானம்னு சொல்லுது, அதை தான் இதை வாழ்க்கையை ஒரு யாகம்னு சொல்லுது. அதுக்கு ஒரு டூரேஷன் கொடுத்துருக்கு, அதுக்குள்ளே நீ அதை ரீச் ஆகணுமா வேண்டாமா? நீ எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது கடந்து போகணும். நீ உனக்கு குறிக்கோள் இருந்தால் நீ கடந்து போவ, குறிக்கோள் இல்லைன்னா அங்கங்கே நீ என்ன பண்ணிவிடுவ, லாக் ஆகிடுவேன். எல்லாத்தையும் நம்புகிறல்ல. முதல்ல இந்த நனவை நம்பாத, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் ஒரு பார்வையாளனா நின்று பாரு, வெளியில் நின்று பாரு, சாட்சியாக இருந்து பாரு, துரியத்தில் நின்று பாரு. அங்கே ஸ்வரூபம் அம்சம்னு தெரியும். அங்கே ஸ்வரூபம் உன்னுடைய ஸ்வரூபம் நீ அவன் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அவனுக்குள்ளே நீ அவன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவன் தான் நீன்னு அர்த்தம், அப்படி தானே அர்த்தம்? நீ அவன் சொன்னான், அவன் தான் நீன்னு அர்த்தம். அப்போ அவனுக்குள்ளே எல்லா வல்லமே உன்கிட்ட இருக்குமா இருக்காதா? நீ அறியாமல் இருக்கிறதுனால அது வெளிப்படாமல் இருக்கு, அறிஞ்சினா வெளிப்படுது. இப்போ இந்த உயிரை சன்னவத்தி தத்துவ தந்துவது வியக்தம் சித்த. இந்த சித்த மூடி 96 தத்துவங்கள், 96 தத்துவங்கள் ஏன்னா அது நூலை போல தந்துவது, ஒரு நூலை போல மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. சூத்திரத்ரயம். இப்போ நம்ம உபநயனம் போகிற 3 முப்பரி நூல்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னது? சிரவண மனன நிதித்தியாசனம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், இந்த 3 எல்லாம் அந்த முக்கியமாக சாஸ்திரம். இந்த உபநயனம்ங்கிறது என்னது? உபநயனம்ங்கிறது என்னது? வேதம், எஸ்பெஷலி சாஸ்திரம். அதை எதுக்கு அதை போட்டிருக்கோம்? அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக நீ மறக்கக்கூடாது, நூலை கற்றுக்கிட்டே இருக்கணும், சுவாத்தியாயனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 அக்னியாக எடுத்துக்கலாம், 3 மும்மூர்த்திகளாக எடுத்துக்கலாம். பிரதானமாக நூல் சாஸ்திரம், வேதாந்தம். ஞானத்தை கொடுக்கறது எது? ஞானகாண்டம். வேதாந்தம் தான் நூல், பூநூல். புரியுதா? சூத்திரத்ரயம் சின்மய லட்சணம். இந்த உயிரை கண்டுபிடிக்கிறதுக்கான அதனுடைய லட்சணங்களை சொல்வது தான் இந்த சாஸ்திரம். இந்த பிரம்ம சூத்திரம்னு பேர், அதுக்கு பேர் பிரம்மசூத்திரம்னே பேர். உபநயனத்துக்கு பிரம்மத்தை பற்றி நமக்கு சிரவணத்திலையும் மனனத்திலையும் நேற்று சொன்னேன் இல்லையா, காய் செங்காய் மாம்பழம், காய் செங்காய் பழம். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அதில் நிதித்தியாசனத்தில் என்ன நடக்குது? அனுபூதி ஏற்படுது. மனனத்தில் என்ன ஏற்படுது? அனுபவம் ஏற்படுது. சிரவணத்தில் என்ன ஏற்படுது? அறிவு ஏற்படுது. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அது என்னது? பழுக்குது. அறிய என்னவாகுது? டைரெக்டாக பழுக்காது. எல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன ஆகுது? ஒரு டைம் எடுக்குது. புரியுதா? நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கும் போதே சில பேருக்கு பழுத்துடும். ஒரே ஒரு வார்த்தை பல பேரை முக்தி கொடுத்துருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, அண்ணாமலை, அருணாச்சலம். சில வார்த்தை உங்களுக்குள்ளே நெருடுதா இல்லையா? நெருடணும். நல்ல ஆத்மாவாக இருந்தால், பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் சில வார்த்தைகள் ஜெயிக்கணும், சாதிக்கணும். அதான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பண்ணுறீங்களா இல்லையா? 50 வயசு வரைக்கும் இதெல்லாம் பண்ணலாம். அதுக்குள்ளே உங்களை யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிடணும், நிரூபணம் பண்ணிடணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்கள் பேர் தெரியணும், உங்கள் முகவரி தெரியணும். அப்படி வாழ்கிறோமா? உள்ளே போனால் அப்படி வாழலாம், உள்ளே போக மாட்டோம். ஏன்னா நேரம் இல்லை, டைம் இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் என்னது? எல்லாத்தையும் நம்புகிறோம். இந்த நனவில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்புகிறோம். நீ கொள்கையே பாரு, இந்த 999 நிகழ்ச்சிகளும் உன்னை டிஸ்டர்பே பண்ணாது. அப்படி கொள்கையை பார்த்தவன் தான் ஜெயிச்சிருக்கான். 30 ஆண்டுகள் நீ ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டால் அதுக்கு மேலே நீ எது நினச்சாலும் நடக்க தான் செய்யும். யதார்த்தமான விஷயம் இது.
சும்மா இல்லை. நம்பர் 1 ஸ்தானங்கிறது ஒரு உயர்ந்த தவநிலை, ஒரு உயர்ந்த யோக நிலை, ஒரு உயர்ந்த ஞான நிலை, ஒரு உயர்ந்த முக்தி நிலை. நீ அதுக்கப்புறம் நீ என்ன கேளு எல்லாம் கிடைக்கும். கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும்னு சொல்கிறோம்ல, அங்கே தான் நடக்குது அதெல்லாம். சங்கல்ப மாத்திரன்னு சர்வசித்தி. இப்போ நான் எடுக்கிற முயற்சிகள்லாம் அப்படி நான் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட முடியுமானா முடியாது. ஆனால் சங்கல்பத்தினால செய்ய முடியும். ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளிக்கு இந்த சித்தானது ரீச் ஆகணும். அதுதான் தவம். உன்னுடைய உயிருக்கு நீ ரீச் ஆகிறது தான் தவம். உன்னுடைய சத்துக்கு சித்தான நீ 2 கலக்கிறது தான் தவம். அதுக்கான தடைகள் தான் தவம். வறுத்து எடுக்குதில்ல, தாண்டி வரணும். அப்போ 96 தத்துவங்களை வச்சு, சூத்திரங்களை வச்சு, நவ தத்துவம் 9 தத்துவம் வச்சு, பிரம்மா விஷ்ணுலேருந்து நவ தத்துவம், திரு ஆவர்த்தம் 3 ஆணவம் கர்ம மாயங்கிற ஸ்க்ரீனு, பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரங்கிற தேவதாஸ், அக்னி 3 அக்னி. என்னென்ன அக்னி பார்த்துருக்கோம்? அந்த 3 விதமான அக்னி பார்த்துருக்கோமே. அக்னி கோத்திரத்தில் 3 விதமான அக்னி. சரி, திரைய கலோ உபேத்தம் எல்லாத்துலேயும் பொதுவாக அந்த உபாதிகள் எல்லாம் 3 இருக்கும். எல்லாமே என்னது? எல்லாமே உபாதி தான். அதை புரிஞ்சுக்கணும். 3 காலம், 3 தேவதா, 3 வேதம், கிரந்தி சித்து இறைவன், அதாவது சித்து ஆத்மா உயிர், கிரந்தி பந்தனம், கயிறுகள் கட்டுது. என்னக்கா பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, எல்லா கிரந்தியும் எங்கே எது வரைக்கும்? நீ துரியத்துக்கு போகாத வரைக்கும் உன்னை கட்டி வச்சுருக்கோம். நீ துரியத்துக்கு போயிட்டா வச்சுக்கணும், இதெல்லாம் கட்டு அவிழ்ந்து போயிடும். ஸோ கிரந்தி பந்தனம் இதெல்லாம் தாண்ட அத்வைத கிரந்தி, 2 ஒன்றான ஒரு நிலையை சென்றடைய வேண்டும். இப்போ விழிப்பு நிலையில் 100 எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுதுன்னு சொன்னேன்னா, 100 மனிதர்களை பார்க்குறீங்க, 100 அனுபவங்கள் ஏற்படுது, 100 சிந்தனை வருதா? ஒரு நாளைக்கு 6000 வருது. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக 100ன்னு சொன்னேன். 100 எக்ஸ்பீரியன்ஸ் வருதா? ஆனால் என்ன ஒன்று தான் நிற்கும், ஏதோ ஒன்று நிற்கும். அந்த ஒன்று நிற்கிறது தான் சித்து நனவு. அப்புறம் ஸ்வப்பனத்தில் 1 கனவோ 2 கனவோ 3 கனவோ, அதுவும் மித்து, அதுவும் போயிடும். பாக்கியெல்லாம் போயிடும். 100 வருடம் 1000 எல்லாம் போயிடுதா இல்லையா? நிற்குதா? எல்லாம் ஒன்று கடந்து போதா இல்லையா? அப்போ கடந்து போய்கிட்டு இருக்கு. கடந்து அது போதா, நீ போறியா? நீ உனக்கு டார்கெட் இருந்தால் நீ போகிறதா தெரியும். உனக்கு டார்கெட் இல்லைன்னா அது உன்னை வச்சு செஞ்சுட்டு போகும். அப்போ நீ சொல்லலை, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளானிக்கு ஒரு பிரச்சனை வரும், வருஷம் ஃபுல்லாக பிரச்சனை வரைய. உனக்கு அறிவு இருந்தால் என்ன பண்ண? டேக்கிள் பண்ணு. அறிவு இல்லைன்னா என்ன பண்ண? உட்காந்து அழுவு. ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. ஏன் அறிவு? அதுக்கு ஒரு மருந்து சொல்கிறோம், அந்த மருந்தை நீ பிடிக்கன்னு சொன்னால் அது எனக்கு முடியாது, உட்காந்து அழுகுறேன் அதுக்கு பதிலாங்கிற. சம்சாரி என்னது? துக்கப்படுறதும் பயப்படுறதும் குழப்பப்படுறதும் என்னது? ஞானத்தை நான் பெறமாட்டேன், குருவை பிடிக்க மாட்டேன், சிரவணம் பண்ண மாட்டேன், மனனம் பண்ண மாட்டேன், நிதித்தியாசனம் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக உட்காந்து அழுவுறதே ஈஸி. அப்போ டெய்லி அழுவ வேண்டியதான், அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். நீ விரும்பி இங்கே வரல தம்பி, நீ விரும்பி இந்த லோகத்துக்கு வரல. உன்னை படைச்சிருக்கவன் நான் காப்பாற்றுவேனா? காப்பாற்ற மாட்டானா? அதே சொல்லிடுச்சு. நீ வரதுக்கு முன்னாடியே உனக்கு தேவையானதெல்லாம் படைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிடுச்சு. வழி நடத்துறதுக்கு சிலர் இருக்காங்க, குரு இருக்காங்க, இறைவன் இருக்கிறான். எங்கே போகிற? எங்கே போனாலும் இறைவனுக்குள்ளே தான் போகிற, அதையும் சொல்லியாச்சு. அப்புறம் என்னத்துக்கு பயப்படுற? பாதுகாப்பு. அடுத்த 1000 வருஷத்துக்கு, 2000 வருஷத்துக்கு, 3000 வருஷத்துக்கு என்ன அப்படி அவ்வளோ நேரமாக இருக்க போகிற? எல்லாம் போய்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கிற, நான் மட்டும் போக மாட்டேங்கிற. என்ன அர்த்தம்? போகாத மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிற. எவன் சொல்லி கொடுத்தான்? அதுதான் அறிவீனம்னு பேர். இல்லை நான் உட்காந்து அழுவே நல்லா அழுது, டெய்லி அழுதுகிட்டே இரு. என்ன ஒரு பை ஒன்று வாங்கி வச்சுக்க, அழுகிறதான் அது அப்படி அழுகாட்சியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோ.
பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர ஆத்மகம் அக்னி திரயம் சித்த கிரந்தி பந்தனம் அத்வைத கிரந்தி இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு போகணும். அப்போ முதல்ல 100 எக்ஸ்பீரியன்ஸு 5 ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இப்போ இருக்கிறது ஒன்றுனா சித்து ஒண்டி தான் இருக்குது. அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. 14 மந்திரம் நோட் பண்ணிங்க. எதில் ஆரம்பித்தோம்? 8ல் ஆரம்பித்தோமா? இந்த இந்த நனவை கனவாக பார்க்குற, நனவை ட்ராமாவாக பார்க்குற, சினிமாவாக பார்க்குற அறிவு வந்துடுச்சுனாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பயம், எல்லா குழப்பம், எல்லா துக்கம் எல்லாம் போயிடும், இல்லாமல் போயிடும். இது ஒரு அறிவு நிலை, ஞான நிலை. வேதம் சொல்லுது, குரு எடுத்து சொல்கிறாங்க. இல்லைல்ல அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நான் எப்போதும் போல தான் அழுவேன், எப்போதும் போல தான் லேட்டாக வருவேன், எப்போதும் போல தான் வந்து மணி அடிக்கிறதுக்கு தான் நான் வரேன் இங்கே வேதா கிளாஸுக்கு அப்படின்னு தான் உன்னை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கு மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கனியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குரணி